بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. صدق الله مولانا العظيم. قل سيروا في الأرض فانظروا كيف كان عاقبة الذين من قبل كان أكثرهم مشركين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரபி என்ற கிதாபை நாம் படித்து வருகிறோம். இதன் மூலம் நாம் எவ்வாறு அரபி இலக்கியத்திலே அரபி மொழி புலமையிலே தேர்ச்சி பெற முடியுமோ அதேபோல் இதன் மூலம் இதிலுள்ள கருத்துக்களின் மூலம் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை சரி செய்வதற்கு ஒரு வழிகாட்டுதலுக்கு எளிய ஒரு அழகான கிதாபாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, இந்த அல் முக்தாராத் என்ற கிதாபினுடைய பாடங்களிலே நாம் இதுவரைக்கும் 84 பாடங்களை கடந்து 85வது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது அல்லாஹுடைய பெரும் கிருபையினால், அவனுடைய அருளினால் ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக மிகவும் எளிமையான முறையிலே தெளிவாக நடத்தப்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லா, இதன் மூலம் பல பயன்களை, பல பிரயோஜனங்களை நாம் அடைய முடியும். இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு சேவையாகவும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை ஈட்டித்தரக்கூடிய, வாங்கித்தரக்கூடிய ஒரு பெரும் பணியாகவும் இருக்கிறது. இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும், அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். வாருங்கள், நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை, தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலமாக தாராளமாக தந்து உதவலாம். அதேபோல் தங்களுடைய துவாக்களில் எங்களை இணைத்து எங்களுடைய முன்னேற்றத்திற்கும் இதனுடைய இஹ்லாஸ் வளர்ச்சிக்கும் கியாமத் வரை நிலை பெற்று செயல்படுவதற்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்யலாம். அதேபோல் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்செல்வங்களை அற்கொடையாக வழங்கி அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனவே எவர்கள் தங்கள் அற்கொடைகளை தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, தங்களுடைய நன்கொடைகளை தர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், இதோ இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய அருளை, திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-ظுல்மு மூதினும் பிகராபில் உம்ரான் இப்னு கல்தூன். அநீதியானது வசிப்பவர்கள் நாசமாவதை கொண்டு அறிவிப்பு செய்கிறது. பார்ட் 2, முதல் பகுதியை நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் 2வது பகுதியை அடைந்திருக்கிறோம். இதிலே நாம் சில முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இப்பொழுது நமக்கு இந்த பாடத்துடைய சுருக்கத்தை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் உள்ளே செல்லலாம். நாம் வழக்கம் போல் பாடம் நடத்துவதற்கு முன்பாக அதனுடைய சுருக்கங்களை எடுத்து கூறிவிட்டுத்தான் உள்ளே செல்வது வழக்கம். சென்ற பாடத்தினுடைய சுருக்கம் ஓரளவு நமக்கு கூறப்பட்டுள்ளது. இந்த பாடத்தில் அதனுடைய தொடர்ச்சி கூறப்பட இருக்கிறது. அதாவது இங்கு முதலாவது ஆரம்பத்திலேயே அந்த அரசருக்கு பஹராம் இப்னு பஹராம் என்று கூறப்படக்கூடிய ஒரு அரசனுக்கு அவனுடைய மூளையில் படும்படியாக ஒரு உபதேசம் செய்யப்படுகிறது. அந்த உபதேசத்தின் மூலம், அதாவது அங்கு சீர்கட்டு இருக்கக்கூடிய அந்த ஊருடைய சூழல், பசிப்போடைய சூழலை சரி செய்வதற்காக வேண்டி இந்த உபதேசம் செய்யப்படுகிறது. அதை பற்றி விஷயங்களை யார் தன்னுடைய கூறுகிறார் அரசிடம் என்றால், மூபதான் என்று கூறப்படக்கூடிய ஒரு வரலாற்று, அதாவது அங்குள்ள பாரசீக அந்த மக்கள் தான், பாரசீகனுடைய அந்த காதி என்று கூறுவார்கள். அவருடைய மஜூசி நெருப்பு வணங்கியுடைய நெருப்பு வணங்கியுடைய காதி என்பதாக கூறுவார்கள். அவர்தான் அதை பற்றி எடுத்து கூறுகிறார். ஆனால் அவர் கூறுவதற்கு முன்பாக, அவர் கூறும் பொழுது அந்த அரசர் சில மறுப்புகளையும் தெரிவிக்கிறார். சில மறுப்புகளை அதை என்ன செய்கிறார், இவர் கேட்டு வாங்கிக்கிட்டு ஒரு சில
உதாரணங்களின் மூலமாக அந்த அரசருக்கு எடுத்து கூறுகிறார். இந்த விஷயங்களை யார் நமக்கு எடுத்து சொல்றான்னு சொன்னா, அல் மஸ்ஊதி என்று கூறப்படக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் நமக்கு அதை பற்றி தெளிவாக கூறுகிறார்கள். சரி, இந்த மஸ்ஊதி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாம இங்க எடுத்து சொல்றோம். அவர்கள் அந்த நிகழ்வை அப்படியே நமக்கு முன்னால் கொண்டு வருகிறார்கள். எவ்வாறு என்றால், அதாவது அந்த அரசர்கிட்ட போய் இந்த மூபதான் என்று சொல்லப்படக்கூடிய மஜூசுகளுடைய, அதாவது நெருப்படைகளுடைய தீர்ப்பு ஹாக்கிமா இருக்கக்கூடியவர், பாலசீக அந்த ஈரானிகளுடைய அந்த மார்க்க விளக்கம் தெரிந்த ஒரு மனிதர் போய் அந்த பஹராம் இபின் பஹராம் என்று கூறப்படக்கூடிய அந்த அரசனிடம் அவன் செய்யக்கூடிய அநீதி இது விஷயங்களை எடுத்து சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்யலாம், அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறுக்கிறான். இல்லை நான் அப்படி செய்யல, இப்படி செய்யல என்பதாக மறுக்கிறான். மறுக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, அவனுடைய மூளையில படணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குறாரு. அந்த உதாரணம் என்னன்னு சொன்னா, ஆந்தையுடைய ஒரு சப்தத்தை எடுத்து சொல்றாரு. அப்ப ஆந்தை சத்தம் பொழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து சொல்லும்போது அவன் கேட்கறான், ஆந்தை என்ன சொல்லுது. ஒரு ஆந்தை இன்னொரு ஆந்தைட்ட பேசுற மாதிரி ஒரு உதாரணத்தை, ஒரு மிசாலை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு ஆண் ஆந்தை, இன்னொரு பக்கம் பெண் ஆந்தை, இந்த ரெண்டும் என்ன செய்து பேசிக்கொள்ளுது. ஆணாந்தை பெண்ணாந்தையிடம் சொல்லுகிறதாம், நான் உன்னை திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறேன், உன்னை திருமணம் செய்யறதுக்கு ஆசைப்படுறேன். பெண் ஆந்தை சொன்னதான், சரி உனக்கு உனக்கு நான் மனைவியா அமைகிறதுக்கு நீ என்னை திருமணம் செய்யறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனா பஹராம் அவனுடைய காலத்திலே நீ என்ன செய்யணும், 20 ஊர்களை நீ நாசமாக்கிட்டேன்னு சொன்னா அதுதான் நான் உனக்கு வைக்கக்கூடிய நிபந்தனை. அதை நீ முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு நான் மனைவியாக வர தயாராயிருக்கிறேன் என்பதாக சொன்னவுடன் உடனே அந்த ஆண் ஆந்தையானது இதனுடைய நிபந்தனை ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இப்ப ஆண் ஆந்தை சொன்னது, நீ கவலைப்படாத, இப்ப இந்த பஹராம் இருக்கார இவருடைய ஆட்சி மட்டும் நீடிச்சு கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னா நீ 20 கேட்குற, நான் 1000 ஊர்களை உனக்கு வீணாக்கி நான் உனக்கு 1000 ஊர்களை உன் கையில தந்துடுறேன், உனக்கு நான் அன்பளிப்பா தந்துடுவேன், அந்த அளவுக்கு என்னது இவனுடைய ஆட்சியில என்னால் செய்ய முடியும் என்பதாக சொன்னவுடன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் என்ன செய்யறான், அந்த பஹராமுக்கு ஒரு மனசுல ஒரு விஷயம் உதிச்சிருதாக, ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி தன்னுடைய அந்த மடமைத்தனம் பாராமுகத்தனத்திலிருந்து அவன் வெளியாக என்ன செய்யறான், மூபதான் உபதேசம் செய்யக்கூடிய அந்த மூபதான தனியா கூட்டு போறான். கூட்டு போய் கேட்கறான், என்ன விஷயம், ஏன் என்ன பிரச்சனை, என்ன விஷயம் சொல்லுங்க, இதை கொண்டு என்ன நாடுறீங்க, என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டவுடன் அவர் சொல்ற, அரசரே உண்மையிலே ஒரு அரசு இருக்குன்னு சொன்னா அந்த அரசுடைய கண்ணியம் அங்க உள்ள அரசனை கொண்டுதான் இருக்கு, அந்த ஆட்சியை கொண்டுதான் என்னது, அந்த சரியத்தை கொண்டுதான் இருக்கு. ஒரு அரசாட்சியுடைய கண்ணியம் என்பது சரியத்தால தான் நடக்கும். சரியத்து அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு இந்த தீனை நிலைநாட்டுவதன் மூலமும், அதே போல் அல்லாஹுடைய ஏவல்கள் இன்னும் அவனுடைய விலக்கல்களை முழுமையாக செயல்படுத்துவதன் மூலம்தான் அந்த அரசுக்கு கண்ணியம் என்பது உண்டு. சரி, ஷரியத் எப்போ நிலைநாட்டப்படும் என்று சொன்னா அதுக்கு ஆட்சியுடைய தேவை இருக்கு, ஆட்சி இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. சரி, அந்த ஆட்சியானது எப்போ வந்து சரியாகும் அப்படின்னு சொன்னா, ஆட்சியுடைய கண்ணியம் என்பது இந்த ஆட்சியில உள்ள ஆண்களை பொறுத்துதான் இருக்கு, ஆண்களை கொண்டுதான் அது நடக்கும். சரி, இந்த ஆண்கள் எப்போ சரியாவாங்க, ஆண்களுடைய நிலைப்புத்தன்மை அவங்களுடைய பலம் என்பது எப்போ கிடைக்கும்னு சொன்னா அதுக்கு பொருளுடைய தேவை இருக்கு. சரி, பொருளுடைய தேவைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா மக்களுடைய வசிப்பவருடைய அந்த மக்களுடைய ஆபாதிகள் தேவைப்படுது, மக்கள் வர போக இது போன்று இருந்தால் தான் முடியும். சரி, மக்கள் எப்போ அங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒரு இடத்துல வசிப்பாங்க, ஒரு இடத்துல அமைதியா இருப்பாங்கன்னு அங்க நீதம் இருந்தால் தான் இருப்பாங்க. ஒரு ஆட்சிக்கு அநீதி இருக்குன்னு சொன்னா அவங்க வரமாட்டாங்க. அப்ப இந்த நீதம் அப்படிங்கிற தராசு இருக்குத, இது படைப்பினங்களுக்கு மத்தியில் இருக்கணுங்கிறத நீங்களும் நானும் முடிவு பண்ணதில்லை, மாறாக ரப்பு முடிவு பண்ணிட்டான். அது அல்லாஹ் முடிவு பண்ணி வச்ச ஒரு விஷயமா இருக்குது. அதனால அதை நிலைநாட்டுறதுக்கு யார் தேவை அப்படின்னா ஒரு அரசன் தேவை. அந்த அரசனா தான் இப்ப நீங்க இருக்கீங்க. அதனால நீங்க வந்து என்ன செஞ்சீங்க, அந்த விளை நிலங்களின் பக்கம் உங்களுடைய கவனம் போச்சு, அதை பிடுங்குறீங்க. அதை யார்கிட்ட பிடுங்குறீங்க, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரிலேருந்து பறிச்சு, அந்த நிலத்துடைய வசிப்புகள்லேருந்து பறிச்சு என்ன செய்றீங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, சாதாரண ஆள் இல்லை, அவங்க வச்சிருக்கக்கூடிய நிலத்துக்கு, அவங்க வச்சிருக்கக்கூடிய பூமிக்கு முறையான முறையில் உங்கள்கிட்ட டேக்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் பொருள் எடுத்து என்ன செய்றீங்க, உங்களுடைய அரண்மனையில் உள்ள முக்கியமான ஆள்கள்ட்ட அதை கொடுத்துட்றீங்க. இன்னும் உங்களுடைய சேவகர்கள், உங்களுக்கு பணியாளர்களாக இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட என்ன செஞ்சீங்க, அதை ஒப்படைச்சிடுறீங்க. இன்னும் உங்களுக்கு வேண்டிய ஆளுகள்ட்ட அதை கொடுத்துட்றீங்க. இதனால முடிஞ்சு போச்சு. இப்போ அவர்கள்ட்ட இருக்கும்போது அந்த பூமி நல்ல செழிப்பா விவசாயத்தோட நல்ல உழைப்போட இருந்துச்சு. இப்போ இவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டவன இது புதுசா இவங்களுக்கு இலவசமா கிடைச்சது தானே. அதனால என்ன செய்யறாங்க, அவங்க பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை என்ன செய்யல யோசிக்கல, அந்த
நிலங்களை வீணாக்கிறாங்க. சரி, வீணாக்குறாங்களே, இப்போ அவங்க டேக்ஸ் கட்டணுமே, நல்லா விளைச்சல் ஏற்பட்டால் தான் பணம் வரும், அது கட்ட முடியும். வீணாயிடுச்சு இப்போ என்ன செய்யுது அப்படின்னா, அவங்க அந்த உங்களோட நெருங்கி இருக்கிறதுனால, அரசியலோடு நெருக்க இருக்கிறதுனால அவங்கள்ட்ட டேக்ஸும் வசூலிக்கப்படுறதில்ல, அதுலேயும் அவங்களுக்கு விடப்படுறாங்க. அப்போ இதனால் என்ன ஆயிடுது, இதனால அநியாயம் என்ன அப்படி ஒவ்வொருத்தர் மீது யார் மீது உள்ளவங்க மீது இந்த டேக்ஸ் உள்ளவங்க மீது அநியாயம் நடக்குது. அப்போ நிலத்துக்கு சொந்தக்காரங்க மீது அநியாயம் நடக்குது. இப்போ அநியாயத்தை பார்க்குறான், இடத்த காலி பண்ணிட்டு என்ன செஞ்சான், ஊரை விட்டே ஓடியறான். எப்படிப்பட்ட இடத்த போய் தேர்ந்தெடுத்துக்கிறான்னு சொன்னால், ஒரு வசிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கஷ்டமான ஒரு இடமா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிருந்து தப்பிச்சா போதும், பொழைச்சி ஓடினா போதும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சனா இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடியே போயிடுறான். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை அந்த அரசருக்கு அடுத்து தொடர்ந்து எடுத்து சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம், இந்த விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹு தஆலா விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாருங்கள் உள்ளே செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் பாரத்துகளை படித்து விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம். بسم الله الرحمن الرحيم. وانظر في ذلك ما حكاه المسعودي في أخبار الفرس عن الموبذان صاحب الدين عندهم أيام بهرام بن بهرام. انظر கவனியுங்கள், பாருங்கள், ஃபி தாலிக்க இந்த விஷயத்திலே, அதாவது மக்களுடைய சீர்குலைவை கொண்டு ஒரு அரசாட்சி எவ்வளவு இழப்பு ஏற்படும், இது போன்ற மேற்சொன்ன அந்த விஷயத்திலே கவனியுங்கள். மா ஹக்காஹுல் மஸ்ஊதியு, மஸ்ஊதி அவர்கள் எந்த ஒன்றை, அதாவது மாக்கு தான் இந்த ஹூ அமீர் போகுது, கா யஹ்கி அப்படின்னா எந்த ஒரு செய்தியை சொல்கிறார்களோ, மசூதி அவர்கள் எந்த செய்தியை சொல்கிறார்களோ அது சம்பந்தமாக பாருங்கள். ஃபி அக்பாரில் ஃபுருசி, அதாவது பாரிஸ் ஃபுருஸ், அதாவது பாரசீகர்களுடைய செய்திகளிலே, ஈரானியருடைய செய்திகளிலே, அனில் மூபதான், அனில் மூபதான்னா மூபதானிடமிருந்து, மூபதான்னா யாரு, சாஹிபுத்தீன் ஐந்தகும், அதாவது அவர்களுக்கு சாஹிபுத்தீன் ஐந்தகும்னா அந்த ஈரானியர்களிடத்துல, பாரிஸ்காரர்களிடத்துல, பாரசீகர்களிடத்துல அவர் வந்து தீனுடையவர் என்பதாக சொல்லப்படும். மூபதான் என்பது யாருக்கு சொல்றதுன்னா ஃபகீஹுல் ஃபுருஸ், அதாவது பாரசீகர்களுடைய ஃபகீஹ், மார்க், அவங்க சம்பந்தமான சட்டங்களை அறிஞ்சவருக்கு சொல்றது. நம்ம ஹாக்கிமுல் மஜூஸ் என்பதாக சொல்லுவாங்க. மஜூசியில நெருப்பு வணங்கிகளுடைய ஹாக்கிம், தீர்ப்பளிக்கக்கூடியவர் என்று அர்த்தம். உதாரணமாக நம்ம முஸ்லீம்ல சொல்றோம்ல, காலியுல் குலாத் என்பதாக சொல்றோம், அதாவது காலிகளுக்கு காலி, முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ், நீதிபதினு சொல்ற மாதிரி அவங்களுடைய மஜூசியில் இந்த போஸ்டிங் உண்டு. இது வந்து இந்த வார்த்தை இருக்க மூபதான் அப்படிங்கிறது ஃபாரசியான வார்த்தை, பாரசீக மொழியை சார்ந்தது. முஅர்ரபத்துன், இது அரபியாக்கப்பட்டு புழங்கப்படுகிறது. அதனுடைய ஜம்மு முஆபிதத்துன் என்பதாக சொல்லுவாங்க. சரி, முஆபதான்களிடமிருந்து சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, பஹராம் இப்னு பஹராம் அவருடைய அந்த நாட்களிலே எந்த ஒன்று நடந்ததோ அதைத்தான் முறையிடுறாரு. ஒமா அர்ரல பிஹி லில் மலிகி, ஒமா அர்ரல எந்த ஒன்றை முறையிட்டாரோ, யாரு, மூபதான் இருக்கார, அவர் எடுத்து காமித்தார், பிஹி அந்த ஒன்றை கொண்டு, அதை கொண்டு லில் மலிக்கு, யாருக்கு, அரசனுக்கு, இல்லையா, அரசனுக்கு எடுத்து சொன்னாரு, லில் மலிக்கு எடுத்து சொன்னாரு. ஃபி இன்காரி, அவர் நிராகரிக்கக்கூடிய விஷயத்துல, மாக்கான அலைஹி மின துல்மி வல் கஃப்லதி, எந்த ஒன்றின் மீது, எதன் மீது அந்த அரசர் ஆகியிருந்தாரோ, மின துல்மி அநீதத்திலிருந்தும், கஃப்லதி அன் ஆயுதத்திஹி அல தௌலா, அதாவது அந் அரசின் மீது இன்னும் அநீதத்தின் விளைவை தொட்டும் அங்கு பொடுபோக்காக இருப்பது, எந்த ஒன்றை எடுத்து கூறக்கூடிய நேரத்தில் அவருடைய நிராகரிப்புடைய விஷயத்தை எடுத்து சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த அரசனுடைய அந்த அநீதியை என்ன சொல்றாரு, அவர் மூபதான் எடுத்து சொல்லும்போது அவர் மறுக்கக்கூடிய விஷயத்துல என்ன செய்றாரு, பில் மிசாலி பிதாலிக்க, அந்த விஷயத்திலே உதாரணத்தை கொண்டு அவர் எடுத்து சொல்லுகிறார். அலா லிசானில் பூமி, பூம் சொன்ன லிசானில் பூமி, ஆந்தைகளுடைய நாவின் மீது, பூம்னா அதாவது பூமத்துக்கு பண்ண பூம், ஆந்தைகள் என்று அர்த்தம். ஹீன சமிஅல் மலிக்கு அஸ்வாத்தஹா, அந்த அரசர் கேட்ட நேரத்திலே, அஸ்வாத்தஹா அந்த ஆந்தைகளுடைய சப்தங்களை, சவுத்துனுக்கு பண்ண அஸ்வாத், சப்தங்களை கேட்ட நேரத்திலே, வஸஅலஹு அந்த அரசன் அதை பற்றி கேட்டார். யார்கிட்ட, இந்த மூபதான்ட்ட கேட்டான். என்ன கேட்டாரு, அன்
அன் ஃபஹ்மி கலாமிகா, அந்த 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 ஆந்தைகளுடைய சப்தங்களின் விளக்கத்தை பற்றி. இந்த ஹாங்கிற மீது ஆந்தைகளுக்கு போதும். பூபதானவர் அந்த அரசருக்கு அவர் செய்யக்கூடிய அநியாயங்களை எடுத்து சொல்லும் போது அவர் மறுக்கிற விஷயத்தையும், மறுப்பதனால மீண்டும் எனது ஆட்சியில கோளாறு ஏற்படுங்கிற விஷயத்தையும் ஒரு உதாரணத்தை கொண்டு எடுத்து சொல்றாரு. எப்படி? ஆந்தையுடைய சத்தத்தை கொண்டு. எப்படி? இப்போ ஆந்த சத்தத்தை அரசர் கேட்டவொடனே என்னன்னு கேட்கிறாரு. ஃபகால லஹு, அந்த மூபதான் இந்த அரசருக்கு சொன்னார், இன்ன பூமன் தக்கரன், ஒரு ஆண் ஆந்தையானது எரூமு நிக்காஹ பூமி உன்சா, பெண்ணான ஆந்தை நிக்காகை நாடுகிறது. ஒரு ஆண் ஆந்தை பெண் ஆந்தை நிக்கா செய்ய, திருமணம் செய்ய நாடுது. அன்னஹா ஷரத்தத் அலைஹி, அன்னஹா அந்த பெண் ஆந்தையானது ஷரத்தத் அதாவது நிபந்தனையிட்டது, அலைஹி அதன் மீது, அந்த ஆண் ஆந்தையின் மீது, இஸ்ரீன கரியத்தம் மினல் ஹராபி 20 கிராமங்களை சேதப்படுத்தக்கூடிய விஷயத்திலிருந்து, பி ஐயாமி பஹராம, பஹராம் உடைய நாட்களில் அவருடைய ஆட்சியில அதாவது நாசமாக்குவதிலிருந்து 20 கிராமத்தை நீ நாசமாக்க வேண்டும் என்ற நிபந்தனை இட்டது. கபில ஷர்தஹா, இந்த அந்த ஆண் ஆந்தையானது ஒப்புக்கொண்டது, ஷர்தஹா பெண் ஆந்தையினுடைய நிபந்தனையை. வகால லஹா, அப்ப அந்த பெண் ஆந்தைக்கு சொன்னது, ஆணாந்தை சொன்னது, இன்டாமத் அதாவது நிலைத்திருந்தால், ஐயாமுல் மலிக்கி மலிக்கினுடைய அந்த நாட்கள், அதாவது பஹ்ராமுடைய அந்த ஆட்சி நிலைத்திருந்துன்னா, அக்தாத்துகி நான் உனக்கு தருவேன், கத்தானா உனக்கு நான் இடமாக தருவேன், அல்ஃப கரியத்தின் 1000 கிராமத்தை உனக்கு நான் தந்து விடுவேன். நீ 20 தான் சொன்னேன், 1000 நான் உனக்கு தந்துடுவேன். வஹாதா அஸ்ஹலு மராமின், இது குறிக்கோளில் மிகவும் இலகுவானதாக இருக்கிறது. அப்போ லேசு அப்படின்னு சொல்லி, அப்போ பஹ்ராமுடைய ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னா நான் 20 என்ன உனக்கு 1000 தந்து விடுவேன் என்பதாக அந்த ஆண் ஆந்தையானது பெண் ஆந்தைக்கு சொன்னது. தனப்பஹல் மலிக்கு மின் கஃப்லதிஹி, அந்த அரசனானவர் பஹ்ராம் என்பவர் உணர்வு பெற்றுக் கொண்டார், தனபல விழித்துக் கொண்டார், மின் கஃப்லதிஹி அவருடைய அந்த பொடுபோக்குத்தனத்திலிருந்து அவர் விழிப்பு பெற்றார். வஹலா பில் மூபதான், அதாவது மூபதான் சொன்னோம்ல, அந்த மஜூசியுடைய அந்த ஹாக்கிம், அந்த அந்த ஹாக்கிம் என்றால் அந்த நீதிபதியை கொண்டு தனியாக சென்றார். அன் முராதிகி, அந்த மூபதான்ட்ட கேட்டார், யாரு? அரசன் கேட்கிறாரு. அன் முராதிகி, அதனுடைய முராத் நாட்டம் என்ன, இந்த விஷயத்துடைய பேச்சுடைய நாட்டம் என்ன, என்ன சொல்ல வரா என்பதாக கேட்டார். ஃபகால லஹு, அப்ப அந்த மூபதானவர் அந்த இவருக்கு அரசருக்கு சொல்றாரு, ஐயுஹல் மலிக், ஓ அரசரே, ஐயுஹல் மலிக்குன ஓ அரசரே, இன்னல் முல்க லா யத்திம்மு இஸ்ஸுஹு இல்லா பிஷ்ஷரீஅத்தி வல் கியாமி லில்லாஹி பிதாஅத்திஹி வத்தஸர்ருஃபி தஹ்த அம்ரிஹி வ நஹிஹி. ஓ அரசரே, நிச்சயமாக ஆட்சி என்பது லா யத்திமு பரிபூர்ணமாகாது, இஸ்ஸுஹு அந்த ஆட்சியினுடைய கண்ணியமானது, இல்லா பிஷ்ஷரீஅத்தி மார்க்கத்தினுடைய விஷயங்களை கொண்டே தவிர பரிபூர்ணமாகாது, வல் கியாமி லில்லாஹி பிதாஅத்திஹி இன்னும் அவனுடைய வழிபாடு, லில்லாஹி அல்லாஹ்வை, வல்கியாம்னா நிலை பெறுவது, லில்லாஹி அல்லாஹ்வுக்காக நிலை பெற்றிருப்பது, பித்தாத்தி அவனுடைய வழிபாட்டை கொண்டு நிலைத்திருப்பதை கொண்டு தவிர எனது பரிபூர்ணமாகாது. தசர்ருஃபி இன்னும் செயல்படுத்துவது, தஹ்த அம்ரிஹி அவனுடைய கட்டளைக்கு கீழாகவும், நஹி அவனுடைய ஏவல்கள் இன்னும் விலக்கல்களை முன்வைத்து அதற்கு கீழாகவே செயல்படுவதை கொண்டே தவிர பூர்த்தியாகாது. அப்போ அரசாட்சி பூர்த்தியாகணும்னு சொன்னா ஷரியத்து இருக்கணும், அல்லாஹ்வுடைய வழிபாடு இருக்கணும், அதே மாதிரி அவனுடைய ஏவல் விலக்கலை கவனிச்சு வாழ்க்கையை கொண்டு போகணும், அதை கொண்டுதான் பூர்த்தியாகும். வலா கிவாமலி ஷரியாத்தி இல்லா பில் முல்கி, அபு ஷரியத்தை நிலைநாட்ட முடியாது, வலா கிவாம நிலைநிறுத்தல் என்பது இல்லை, இல்லா பில் முல்கி அரசாட்சியை கொண்டே தவிர ஷரியத்தை நிலைப்படுத்த முடியாது. அப்ப ஆட்சி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த ஷரியத்தை நிச்சயம் நம்ம கட்டுப்பாடை கொண்டு வர முடியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, வலா இஸ்ஸ லில் முல்கி இல்லா பிர் ரிஜாலி, இந்த இடத்துல முல்கின்னு இருக்கணும், இந்த இடத்துல லில் முல்கி என்பதாக இருக்கணும், ஒரு லாம் விட்டு இருக்குது. அப்போ கண்ணியம் என்பது இல்லை லில் முல்கி அரசாட்சிக்கு, இல்லா பிர் ரிஜாலி
அவர்களில் உள்ள ஆண்களை கொண்டே தவிர ஆண் மக்கள் இருந்தால் தான் அது கண்ணியம் இருக்கு. வலா கிவாம லிர் ரிஜாலி இல்லா பில் மாலி. அந்த ஆண் மக்களுக்கு அந்த ஆண் மக்கள் ஆண்கள் நிலைப்பாடு என்பதில்லை, அவர்கள் நிலைத்திருப்பது என்பதில்லை, இல்லா பில் மாலி பொருளை கொண்டே தவிர. இப்ப மேல இருந்து என்ன சொல்றாங்க, ஷரியத்து இருந்தா தான் ஆட்சிக்கு கண்ணியம். அந்த ஷரியத்து அரசாட்சியை கொண்டுதான் இருக்க முடியும். இந்த அரசாட்சிக்கு என்ன தேவை, ஆண்கள் தேவை. அந்த ஆண்களுக்கு என்ன தேவை, பொருள் தேவை. வலா சபீல இலல் மாலி இல்லா பில் உமாரத்தி. அப்பவும் பாதை என்பது இல்லை, இல்லா இலல் மாலி பொருளின் பக்கம் பாதை என்பதில்லை, வழி என்பதில்லை, இல்லா பில் உமாரத்தினா வசிப்பதை கொண்டே தவிர. வலா சபீல இலல் உமாரத்தி இல்லா பில் அதிலி. அவர்களுக்கு வலா சபீல இலல் உமாரத்தினா வசிப்பது என்பது வசிப்பதன் பக்கம் பாதை என்பதில்லை, இல்லா பில் அதிலி நீதத்தை கொண்டே தவிர. நீதம் இருந்தால் மக்கள் இருப்பாங்க. வல் அதுலுல் மீசானுல் மன்சூபு பைனல் ஹலீகத்தி நசபஹு ரப்பு வஜஅல லஹு கையிமன். வல் அதுலு அல் மீசான், அதில் என்பது நீதம் என்பது தராசாக இருக்கிறது. அல் மன்சூப் பைனல் ஹலீகத்தி, அது மக்களுக்கு மத்தியில் படைப்பினர்கள் மத்தியிலே நட்டி வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதில் அப்படிங்கிறது முபத்ததா, அல் மீசான் என்பது ஹபராக வருகிறது. நசபஹுர் ரப்பு, அந்த தராசை நட்டி வைத்தான். அர் ரப்பு, இறைவன் தான் நட்டி வச்சிருக்கிறான். ஜஅல லஹு கையிமன், அப்ப அந்த தராசிற்கு ஒரு நிலைநிறுத்தக்கூடியவனை ஆக்கி வைத்திருக்கிறான். அப்போ ரப்பு தான் வச்சிருக்கான், அதை நிலைநிறுத்துறதுக்கு ஒருத்தரை ஏற்படுத்தி இருக்கிறான். அது யாரு, வஹுவல் மலிக்கு, அவர் தான் அந்த நாட்டினுடைய அரசர். وأنت أيها الملك أمدت إلى الضياع فانتزعتها من أربابها. وأنت அதாவது பஹராம் இப்னு பஹராம் அவனை பார்த்து அந்த மூபதான் அவங்க சொல்றாங்க, வாழ்த்த நீ ஐயுஹல் மலிக், ஓ அரசனே, அமத்த நீங்கள் நாடிவிட்டீர்கள், இலல் லியாஇ நிலங்களின் பக்கம் நீங்கள் நாடிவிட்டீர்கள். ஃபன் தஸஅதஹா அந்த நிலங்களை நீங்கள் பறித்து விட்டீர்கள். இன்தஸின பிடுங்கி விடுறது, பறித்து விடுறது. மின் அர்பாபிஹா, இந்த ஹா வமீர் நிலத்துக்கு போது, அப்போ அர்பாபிஹனா அதனுடைய சொந்தக்காரர்களின் அதனுடைய அதற்கு உரிமையாளர்களிடமிருந்து அதனுடைய சொந்தக்காரிடமிருந்து நீங்கள் பறித்து விட்டீர்கள். உம்மாரிஹா இன்னும் அதிலே வசிக்கக்கூடியவர்களிடமிருந்து ஆமீருக்கு பண்ண உம்மார், அதாவது வசிக்கக்கூடியவர்களிடமிருந்து பறித்து விட்டீர்கள். வஹும் அர்பாபுல் ஹராஜி, ஹராஜ்னா டேக்ஸ், அப்போ டேக்ஸ் உடையவர்கள், டேக்ஸுக்கு சொந்தக்காரர்கள், டேக்ஸ் கட்டக்கூடியவர்கள். அதாவது யாரு, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களும் சரி, வசிக்கக்கூடியவங்களும் இந்த வரி பணத்தை வரி பணம் உடையவர்கள், அதாவது இன்கம் டேக்ஸ் பேர்சன்ஸ், வரி பணத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அம்வால் இன்னும் எவரிடமிருந்து பொருள் வாங்கப்படுகிறதோ அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவங்க யாரு, நீங்க அங்க யார்கிட்ட நீங்க நிலத்தை பறிச்சீங்களோ, எந்த வசிப்பாளர்கிட்ட நீங்க உரிமை அதை பறிச்சீங்களோ, அவங்க டேக்ஸ் பே பண்றவங்களா இருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து நீங்கள் பொருளை எடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறீர்கள். பொருள் எடுக்கப்படுது, சரி, அதை எடுத்து வக்தாத்தஹா நீங்கள் அதை கொடுத்து விட்டீர்கள். அல்ல ஹாஷியத்தை, ஹாஷியத் என்றால் ஹவாஷ், அதாவது அரண்மனையில் இருக்கக்கூடியவங்க, அரண்மனையில் சுற்றி இருக்கக்கூடியவங்களை கொடுத்துட்டீங்க. வல் ஹதமி இன்னும் யாரு கொடுத்துட்டீங்க, வல் ஹதம அதாவது பணியாளர்கள், யார் பணியாளர்கள் அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டீங்க. அஹ்லல் பதாலத்தி, அதாவது வீணானவர்கள், வேலை இல்லாத இருக்கக்கூடியவங்க, எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறவங்க, எந்த உடல் உழைப்பு, எந்த விதமான உள்ள உழைப்பு, எந்த விதமான உழைப்பு செய்யாத அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அதாவது வீணாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொண்டு இதை கொடுத்துட்டீங்க. இப்போ தரக்குள் இமாரத் அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே கட்டடங்கள் வைக்கிறத விட்டுட்டாங்க. ஒன் நதர ஃபில் அவாக்கிபி, அப்போ அதனுடைய முடிவுகளை என்ன வரும், ஒன் நதர இன்னும் கவனிப்பதை, ஃபில் அவாக்கிபி அதனுடைய முடிவுகளிலே என்ன இது பண்ணணுங்கிறத விட்டுட்டாங்க. ஒமா யுஸ்லிஹு லியா, இன்னும் லியாவை அந்த நிலங்களை எந்த ஒன்று சரி செய்யுமோ அவைகள் எல்லாம் விட்டு விட்டார்கள். அப்போ கவனிக்கிறத விட்டாங்க. சரி, வசூமிஹு ஃபில் ஹராஜி, இப்போ அவங்கள்ட்ட வசூலிக்க பண்ணால் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்கள்ட்ட டேக்ஸ் விஷயத்தில் அவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள், கண்டுகொள்ளாமல் விடப்பட்டு விட்டார்கள். குர்பிஹிம் மினல் மலிக்கி, அரசிடமிருந்து அவர்களுடைய நெருக்கத்தின் காரணமாக. அப்போ அரசரோடு அவங்க நெருங்கி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு என்ன செய்யப்படுச்சு, சலுகை கொடுக்கப்பட்டு அந்த வரி வசூலிக்கு விடப்படுது. இப்போ வகால் ஹைஃபு, ஹைஃப் என்றால் அநீதம், ஏன்னா அநீதமானது நிகழ்ந்தது. அலாமன் பக்கிய மின் அர்பாபில் ஹராஜி, அப்போ ஹராஜ் அர்பாபுல் ஹராஜ்னா டேக்ஸ் உடையவர்களில் இருந்து,
டேக்ஸ் உடையவர்கள், அந்த டேக்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே, பே பண்ணுறோம், அவங்கள்ட்ட இருந்து யார் மீதமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அநியாயம் என்பது நிகழ்ந்துருச்சு. அப்போ உம்மாரி லியாஇ, அப்போ யார் மீது ஒன்று வந்து டேக்ஸ் பே பண்ண, ரெண்டாவது வந்து அந்த நிலங்களிலே வசிக்கக்கூடியவர்கள் நிகழ்ந்தது. அப்போ என்ன செஞ்சாங்க, இந்த அநியாயத்தை தாங்கிட்டு அவங்கள இருக்க முடியாதுன்னு சொல்லி ஃபன்ஜலு அந்தியா இஹிம், அவருடைய விளைநிலங்களை விட்டும் நீங்கி விட்டார்கள், காலி செய்து விட்டார்கள். ஹல்லவு தியாரகும், அதாவது ஃபஞ்சல்னா நகர்ந்து விட்டார்கள் அந்த இடம்பெயர், இஞ்சலனா என்னது, அதை விட்டு நீங்கி விட்டார்கள். ஹல்லவு தியாரகும், அவருடைய வீடுகளை காலியாக்கி விட்டார்கள். ஆபம், இன்னும் அவர் ஒதுங்கி விட்டார்கள். இலாமா தாதர மினல் லியாஇ ஃபசகனுஹா, அதாவது இடங்களிலிருந்து எந்த ஒன்றை விட்டு செல்லவே முடியாதோ, விட்டு செல்ல கஷ்டமாக இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்திலே ஒதுங்கி கொண்டார்கள். ஃபசகனுஹா, அங்கு போய் என்ன செஞ்சிட்டாங்க, ஒதுங்கி கொண்டார்கள், அங்கு போய் வசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ இதனால் என்ன ஏற்படுது, மக்கள் எல்லாம் இடத்த காலி பண்ணிட்டாங்க. யார் டேக்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, கரெக்டாக வரி பே பண்ணுறவங்க, நல்ல நிலத்தை வந்து சரியான முறையில் வச்சுக்கக்கூடியவங்க, அதை செழிப்பாக வைக்கக்கூடியவங்க எல்லாம் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன நிகழுங்கிறது நமக்கு தெரியும். அது என்னங்கிற விஷயத்தையும் பின்னாடி தொடர்ந்து சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கேட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய படிப்பினையை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தால் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.